ஸ்ரீ நமஹா. அம்பாளோட சூக்ஷ்ம தரிசனத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். நேத்திக்கு 98 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 99 ஆரம்பிக்கணும். இதில் ஆரம்பித்து 111 இந்த அதிகாரம் முடிகிறது. அது வரைக்கும் இன்றைக்கி பூர்த்தி பண்ணிடலாம். இதுக்கு போகிறதுக்கு முன்னால் குண்டலினி பற்றி பேசிக் பார்த்துடுவோம். அப்போ தான் இந்த நாமாக்களை புரிஞ்சுக்க முடியும். குண்டலினி யோகம் எல்லாருக்குமானதில்லை, ஒரு சிலருக்கானது தான். நம்ம பக்தி மார்க்கத்தில் அம்பாளோட பாதத்தை பிடிச்சிப்போம், அதுவே மேலே கொண்டு வந்துடும். குண்டலினியை பற்றி பல பெரியவா அதை பற்றி நிறைய எழுதியிருக்கா. சிலது ரகசியமாகவும் இருக்குது, சிலது ரொம்ப ஓப்பனாகவும் இருக்குது. காமனாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, குண்டலினி என்பது மனிதனின் இடுப்புக்கு கீழ் உள்ள பாகம். இதில் மூலாதாரம் என்ற சக்கரம் உள்ளது. இந்த சக்கரங்கள் எல்லாமே உடம்புக்குள்ள சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது, பாஷ்யமாக வெளியில் தெரியக்கூடியது கிடையாது. முதல் சக்கரம் மூலாதாரம் என்ற சக்கரம். இது 4 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்கிறா. இங்கே மூலாதாரத்தில் எல்லாருக்கும் ஒரு சக்தி இருக்குது. குண்டலினி சக்தியாகி சுருண்டு கிடக்கும் பாம்பு போல பேசாமல் படுத்துன்னு இருக்கு. அந்த சக்தியை பயிற்சியின் மூலமாக பிராணாயாமம் முதலான பல ப்ராக்டிஸ் பண்ணி, இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது தெரியாமல் அரைக்குறையாக பண்ணினா நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வருங்கிறத திரும்பவும் சொல்லிக்கிறோம். தூங்கின்னு இருக்கும் சக்தியை மேலே எழும்ப வச்சா அடுத்தபடி அது ஏறணும். மொத்தமாக 6 சக்கரங்கள் சொல்கிறது. மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அதன் பிறகு அநாகதம், பிறகு விசுக்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா முதலான 6 சக்கரங்கள், ஷட் சக்கரம். இந்த 6 சக்கரத்தை தாண்டின பிறகு 7வதா சஹஸ்ரார பத்மம் என்பது கபாலத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரையாக உச்சியில் இருக்குது. அங்கே குண்டலினியை கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் குண்டலினி யோகத்தினுடைய மேக்சிமம் ரிசல்ட் ஸ்டேஜ். அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு சக்கரமும் ஒரு தத்துவத்துக்கு அடையாளமாக இருக்குது. மூலாதாரம் அப்படிங்கிறது பூமி தத்துவம், சுவாதிஷ்டானம் ஜல தத்துவம், மணிப்பூரகம் அக்னிகான தத்துவம், அநாகதம் வாயு தத்துவம், விஷுப்தி ஆகாஷக் தத்துவம். இப்படி பஞ்சபூதங்களுக்குரிய 5 சக்கரங்களாகிறது. 6வதா இருக்கக்கூடியது புருவ மத்தியில் இருக்கிறது மனசு தத்துவமாக இருக்குது. எல்லாமே சக்தியை ஆகர்ஷிச்சு சக்தியை மேலுக்கு கொண்டு வரத்துக்கான ஒரு வழிமுறையாக சொல்கிறது. இந்த சக்தி மூலாதாரத்திலேருந்து கிளம்பினாக்கா அடுத்து சுவாதிஷ்டானத்தை தாண்டி போகும்பொழுது, கீழே இருந்து மேலே போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு திரும்ப அது வராமல் இருக்கணும். சாதகனுடைய முயற்சி ரிவர்ஸில் கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழியெல்லாம் லாக்ஸ் இருக்குது. ஒரு முடிச்சுன்னு சொல்கிறது. அதுக்கு பேர் கிரந்தின்னு பேர். கிரந்தம்னா ஒரு புஸ்தகத்தோட பேர் கூட. என்ன பெருசாக இருக்கிற ஒரு பொருள் இருந்தால் சுருங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கிரந்தின்னு சுருக்கி சொல்கிறதுன்னு அர்த்தம். இது போல் கிரந்தி என்பது சுருக்கு முடிச்சு. அப்போது கீழே இருந்து மேலே ஏறுற அந்த சக்தி கிரந்தி வழியாக கிரந்தியை உடச்சுண்டு மேலே ஏறணும். கிரந்தியுடைய யூஸ் என்னன்னா சட்டுன்னு கீழே இறங்கிடாமல் பார்த்துக்கும். அவ்வளவு ஈஸியாக மேலேயும் போக முடியாது. கிரந்தியை பழந்துண்டு தான் போகணும். போயாச்சுனாக்கா அட்லீஸ்ட் அடுத்த சக்கரத்துலையாவது போய் நிற்கும். திரும்ப கீழே இறங்கிடாமல் பார்த்துக்கும். இந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பி மேலே போனாக்கா போகிற வழியில் சுவாதிஷ்டானத்தில் பிரம்ம கிரந்தின்னு சொல்கிறது. அந்த பிரம்மாவனுடைய ஸ்தானமான சிருஷ்டி சக்கரங்கள்னு சொல்கிறது. இந்த சக்கரங்கள் இதில் இருக்கிறதுனால முதல் போர்ஷன் பிரம்ம கிரந்தின்னு பேர். அக்னிகண்டம்ங்கிறது முதல் 2 தாண்டி போனாக்கா மணிப்பூரகம், அநாகதம் 2ம் விஷ்ணுவோடது சூரிய கண்டம் அல்லது ஸ்திதி சக்கரங்கள். மணிப்பூரகத்தை தாண்டி அநாகத்தையும் தாண்டி போகும்பொழுது விஷ்ணு கிரந்தியை பிளந்துண்டு மேலே ஏறணும். அடுத்த 2 சக்கரங்கள் சந்திரகண்டம்னு சொல்கிறது. சம்ஹார சக்கரம் விசுக்திக்கு போயிட்டு அங்கிருந்து ஆக்ஞைன்னு சொல்லக்கூடிய கடைசி சக்கரம் 6வது சக்கரம். அதை பிளந்துண்டு சகஸ்ராரத்துக்கு போகணும்னாக்கா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியது.
இதை பிளந்துன்னு போகும்பொழுது ருத்ரனுடைய கிரந்தியை உடைச்சுண்டு ஏறணும். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல் 5 சக்கரங்கள் பஞ்சபூத தத்துவங்களாக இருக்குது. 6வது மனசினுடைய தத்துவம். மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ண வருது, மனசின் ஓட்டத்தை நிறுத்தி ஒருமுகப்படுத்தி இந்த சக்தியை ஏத்திண்டு மேலே கொண்டு போகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பிரம்ம பிரயத்தனம்னு நாம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த 6 சக்கரத்தை தாண்டி மேலே போயாச்சுனாக்கா சஹஸ்ரார பத்மம், 1000 இதழ் கொண்ட தாமரை போகக்கூடிய குண்டலினி சக்தியானவள் அந்த சக்கரத்தில் ரீச் ஆகும் பொழுது அங்கே தனக்குடைய பதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை சேர்கிறாள். அங்கே சேர்ந்து சக்தியின் சிவனுமாக ஐக்கியமான ஸ்வரூபமாக, சிவசக்தி ஐக்கியமாக கௌளினியாக இருந்து கொண்டு பதியுடன் ரகசியமாக விளையாடி கழிக்கிறாள்னு சௌந்தர்ய லஹரியில ஆச்சாரியாள் 9வது ஸ்லோகத்துல சொல்றார். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதிமருதம் ஆகாசமுபரி மனோபிப்ரு மத்யே சகலமபி வித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. இந்த சின்ன ஸ்லோகத்திலேயே நம்ம ஆதி ஆச்சாரியால் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. யாவற்றிற்கும் ஆதாரமான மூலாதாரத்தில் இருக்கும் பிருத்திவி தத்துவத்தையும், மணிப்பூரே ஸ்திதம் கமபி மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கும் அப்பு நீர் தத்துவத்தையும், சுவாதிஷ்டானே ஸ்திதம் ஹுதவகம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் அக்னி தத்துவத்தையும், ஹிருதி ஸ்திதி மருதம் ஹிருதயம் ஆகாசம் அநாகத சக்கரத்திலிருந்தும் வாயு தத்துவத்தையும், உபரிஸ்திதம் ஆகாசம் இவைகளுக்கு மேல் விளங்கும் விசுக்தி சக்கரத்தில் உள்ள ஆகாச தத்துவத்தையும், ப்ரூமத்தியே ஸ்திதம் மனோபி இரு புருவங்களுக்கும் இடையே உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கும் மனஸ் தத்துவத்தையும், ஏதத் குலபதம் சகலம் அபிபித்வா இவ்வண்ணம் சூக்ஷ்மங்கிற மாத்திரத்தில் உள்ள எல்லாவற்றையும் பளந்து கொண்டு, சஹஸ்ராரே பத்மே 1000 இதழ் கொண்ட தாமரை மலரில் பத்யா விகரசே நின் பதியாகிய பரமசிவனுடன் ஆனந்தமாக விளங்குகிறாய் அப்படின்னு இந்த குண்டலி மார்க்கத்துடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்கார் ஒரு சின்ன ஸ்லோகத்துல. சஹஸ்ரார பத்மத்துல போய் ரீச் ஆன உடனே அமிர்த தாரையை பொழிவிக்கிறாள். ஆனந்தத்தை, பேரானந்தத்தை சாதகனுக்கு அனுபவிக்க கிடைக்கிறது இங்கே அப்படின்னு அர்த்தமாறுது. இந்த 6 சக்கரங்கள் போகிற வரைக்கும் ஒரு சக்கரங்கள் ஒரு சக்திகள், ஒரு சித்திகள் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது உண்டு. சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு 6 சக்கரம், 6வது சக்கரம் 6 சக்கரம் போற வரைக்கும் சித்திகள் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. 6 தாண்டி கிரந்திய உடைச்சுண்டு சஹஸ்ராரத்துக்கு அது போகும் பொழுது அவனுடைய கண்ட்ரோலில் அது இல்லை. அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சுன்னா அங்கே அம்பாளுடைய கண்ட்ரோல் வந்துடுறது. அந்த லலான சக்கரத்திற்கு போயிடுத்துனாக்கா பேரானந்தம்ங்கிற நிலைக்கு போயிட்டா அவளுடைய கண்ட்ரோல்ங்கிற கண்டிஷன் வந்துடுறது. அங்கே போனால் சுவாதீனம் ஆயிடுறான். அங்கே ஒரு சூக்ஷ்மம் வச்சிருக்கா. 6வது தாண்டி 7வதுக்கு போகும்பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தாமச நாடின்னு ஒரு நாடி இருக்கு. அந்த நாடியை கூட சேர்த்து கிளப்பி விடும் பொழுது புறக்காரியங்கள் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சுட்டு ஒடுங்கி பூர்ணமாக உள்முகமாக பார்க்கிறவராக ஆயிடுறார். காரியங்களில் இருப்பா, ஆனால் எதுலேயும் ஈடுபட்டு காரியத்தில் இருக்க மாட்டா. எந்நேரமும் ஒரு சந்தோஷம், ஒரு பிரகாசம், ஒரு பேரானந்தம், மற்றவாளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனசு, அனுகிரகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மனசோட அப்படியே உட்காந்துடுவா. அவளே சுவாமியா ஆகிறாங்கிறது இதனால தான். உதாரணமாக நம்ம மகா பெரியவாளே ஒரு உதாரணம். பெரியவா காரியங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு தன்னில் தானாக பிரகாசமாக இருந்தாரோ, எப்படி ஒரு ரமண மகரிஷி இருந்தாரோ,
அவர் முகத்திலிருந்த தேஜஸ் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்த இடத்துல பொழிஞ்சின்று இருக்கிற ஒரு அனுகிரகம் அவளால் மட்டுமே அடையக்கூடியதான 7வதான தாமரை கொண்டு வச்சவா, தாமரையில் கொண்டு வச்சவா ஜீவன் முக்தர்களாகவே இருந்திருக்கான்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டாக்கா நாம் இந்த நாமங்களை புரிஞ்சுக்கலாம். 99 மூலாதாரேக நிலையாய நமக. மூலாதார ஏக நிலையா, மூலாதாரத்தில் தான் குண்டலினி சக்தி உட்கார்ந்துருக்கு. ஒரு சுருண்டு படுத்துட்டு இருக்கிற பாம்பு மாதிரி குண்டலினியை சொல்லும் பொழுது. 100 பிரம்மகிரந்தி விபேதினியே நமக. பிரம்மகிரந்தியான முடிச்சை விபேதினா பிளந்து கொண்டு மேலே செல்பவளாக இருக்கிறாள். 101 மணிப்பூராந்தருதிதாயே நமக. மணிப்பூர அந்தர் உதிதா, மணிப்பூரகத்தில் உள்ளே வெளிப்பட்டவள். 2 சக்கரங்களையும் ஏறி வந்தவுடனே மணிப்பூரகத்தில் உதிக்கிறாள். பிரம்மகிரந்தியை பிளந்துண்டு மேலே வரும்போது மணிப்பூரகத்தில் உதித்தவள் அப்படின்னு. 102 விஷ்ணு கிரந்தி விபேதினியே நமக. விஷ்ணுனுடைய முடிச்சை பிளந்து கொண்டு செல்பவளாக இருக்கிறாள். ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தாய நமக. ஆக்ஞா சக்கர அந்தரால ஸ்தானா உள்ளவள். ஆக்ஞா சக்கரத்தின் நடுவில் இருப்பவள். புருவ மத்தியில் நெற்றி நடுவில், இந்த சக்கரம் புருவத்துக்கு மத்தியில் நெற்றிக்கு நடுவில் இருக்கு. இவர் திருமூலர் எப்படி சொல்றாருன்னா, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமனின் இருப்பிடம் சிற்றம்பலம் என்று சேர்த்து கொண்டேனே என்று திருமூலர் எழுதியிருக்கார். ரொம்ப ஆக்ஞா சக்கரத்தின் பொசிஷனை டிஃபைனே பண்றாருங்க. நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். அங்கே ஃபோக்கஸ் வச்சுட்டே பார்க்கும்போது ஒளி விடுறது அப்படிங்கிறது இங்கே தெரியறது. அடுத்த நாம ருத்ர கிரந்தி விபேதினி. ருத்ர கிரந்தியை உடைத்து கொண்டு மேலே செல்பவள். இந்த ஆக்ஞாக்கு ஞா அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது. ஞானம் சொல்றமே, புரிஞ்சு கொள்ளக்கூடியது. ஆக்ஞானா கொஞ்சமே புலப்படுவதுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நேரம் அம்பாளை இந்த இடத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்றா. அதனாலேயே இந்த இடத்திற்கு ஆக்ஞான்னு பேர் வந்தது. கொஞ்ச நேரம் மட்டுமே புலப்படுவது ஆக்ஞா. இன்னொரு விதம், ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றதுனாக்கா புருவ மத்தியை டார்கெட் பண்ணி ஹிப்னாடைஸ் பண்ணக்கூடிய ஸ்தலமாக இருக்கு. அவளுக்கு ஒரு ஆக்ஞை பண்ணணும்னாக்கா புருவ மத்தியை கண்ட்ரோல் எடுத்துட்டாக்கா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்ஞா ஸ்தானம், ஆக்ஞைன்னா ஆர்டர் பண்றது, அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் பவர் பாயிண்ட் இது. அதனால தான் இந்த ஆக்ஞா சக்கரத்தில் ப்ரூ மத்தியில் சாதாரணமாக குங்குமம் அல்லது விபூதி ஏதாவது ஒரு சுவாமியினுடைய பிரசாதத்தை அந்த இடத்துல இட்டுக்கிறது. அந்த இடத்த மூலியாக வைக்கிறது இல்லைன்னு நம்ம மதத்தில் இருக்குது. அந்த இடத்த வெறுமனை விட்டு வைக்கக்கூடாது, மற்றவாளுடைய கண்ட்ரோல் இடமாக அது போயிடும். அப்படிங்கிறதுனால எப்பவும் புருவ மத்தியில் சாதாரணமாக பெரியவா எல்லாம் பண்ணுறது குங்குமத்தை இட்டுடுறது. பிரகாசமாக அம்பாளின் சாநித்தியம் அங்கே இருக்கணும். அவளே அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி அடுத்த வழியை ருத்ர கிருந்தியை உடைச்சுட்டு மேலே போகிறதுக்கான வழியை அவளே காமிச்சு கொடுக்கட்டுமேன்னு இருந்திருக்கா போல இருக்கு. இந்த விஷயங்களே நமக்கு தெரியாமல் போயிட்டதுனால இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாழ் நெத்தியாக இருக்கு, பாழ் நிலமாக விட்டுடுறோம், எதுவுமே இட்டுக்காமல் வளர்ந்துடுறது. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுத்து புருவ மத்தியை பாழாக வைக்காம அந்த இடத்தை அம்பாளின் பிரசாதமாக குங்குமத்தை தரிச்சுண்டு இருக்கா மாதிரி நம்ம பார்த்துக்கணும், முயற்சி பண்ணலாம். அடுத்த நாம சஹசிராராம் புஜாரூடா. சஹசிரார அம்புஜ ஆரூடா. சஹசிராரம் என்னும் 1000 இதழ் கொண்ட அம்புஜ தாமரை ஆரூடா ஏறி அமர்ந்தவள். 1000 இதழ் கொண்ட தாமரையின் மேல் ஏறி அமர்ந்தவள். 106 சுதாசாராபிவர்ஷினி. சுதா ஆசார அபிவர்ஷினி, அமிர்த மழையை பொழிபவளாக இருக்கிறாள். ஆசாரன பெரிய மழை பிரவாகம், இதை கைகூடினவளா இருக்கா.
இந்த மாதிரி இருக்கிற மகான்களை பார்க்கும்போது திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்க மாட்டோமான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிறவாளை பார்க்கும் பொழுது அவளை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் கிடச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு சுதாசாரி வர்ஷினியாக இருக்கிறவாளுக்கு 107 தட்டில்லதா சமருச்சிகி. தட்டில்லதான்னா மின்னல் கொடி, மின்னலை போன்ற ஒளியை உடையவளாக இருக்கிறாள். ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா, 6 சக்கரங்களின் மேலே நன்றாக அமர்ந்திருப்பவள். ஷட் சக்கரம்ங்கிறது பல சுவாமிகள், பல தேவதா மூர்த்திகள் ஷட்சக்கரம்னு பார்க்குறோம். ஷண்முகர் அவருக்கு உண்டானதான ஷட்சக்கரம் பார்க்குறோம். பரமேஸ்வரனின் சதாசிவம்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது. சதாசிவாயுத நாமாவளின்னு ஒரு நாமாவில் பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது ஷட்சக்கராய நமக, ஷட்சக்கர பேதனாய நமக, ஷட்சக்கர பூஷணாய நமகான்னு ஷட்சக்கர விஷயங்கள் அங்கேயும் கொட்டி கிடக்கு. சதாசிவர்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம்தான் காமேஸ்வரர். காமேஸ்வரியுடன் சேர்த்து நாம் பார்த்துட்டு கொண்டிருப்பது இந்த சதாசிவர் தான். அவரும் இந்த ஷட்சக்கரத்தை தாண்டி உட்கார்ந்திருப்பவர்களாக சஹசிர ஹசிபத்யாபிஹரசேன அவரோடு சேர்ந்து கழிப்பவளாக அங்கே இருக்கிறாள்னு பார்த்தோம். ஷண்முகர் சுப்பிரமணியர்னு சொல்லும் பொழுது இந்த நாகத்தினுடைய ரிலேட்டடான ஒரு ஸ்வரூபம். சுப்பிரமணியாவில் நாகத்தை வச்சு தான் வழிபாடே. அதை வச்சு பார்க்கும்போது குஹன் என்று ரகசியமான ஒரு குஹனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் என்பவர், அவரும் இந்த குண்டலினின் சக்தியாக, நாகத்தின் சக்தியாகவே இருப்பவராகவும் இருப்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால இந்த ஷட்சக்கரத்தின் ரிலேட்டடா அவருடையதும் அமைஞ்சிருக்கு. இப்படி பல ரகசியங்கள் இருக்கு நம்முடைய மதத்துல. 109வது நாமா மகா சக்திஹி. மக ஆ சக்திஹி சொல்லணும், சக்திஹி சொல்லக்கூடாது. பல உற்சவங்களை கொண்டவளாக, உற்சவங்களில் ஈடுபாடு உடையவளாக இருக்கிறாள். அவளுக்கு அம்பாளுக்கு உற்சவங்கள்னா ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிடிக்குமா. அதனால நம்ம நிறையா உற்சவங்கள் அவளை கொண்டாடிண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 110 குண்டலினியே நமகா. குண்டலம் போன்று சுற்றி வளைஞ்சு இருப்பவள், சுருண்டு படுத்துன்னு இருக்கிற பாம்புங்கிறதுனால விரலில் போடும் குண்டலம், காதுகளில் போடும் குண்டலம், இந்த குண்டலம் மாதிரி சுற்றி வளைஞ்சு இருக்கக்கூடிய வடிவம் உடையவள். நாகாபரணம் வைக்கிறது உண்டு இல்லையா, சிவனுக்கு மேலே நாகாபரணம் வைக்கிறோம். அதுவே இதனுடைய அர்த்தம், ரகசிய அர்த்தம். குண்டலினி ஆக்டிவேட் ஆகி அது எழுந்ததுனாக்கா அந்த பரமேஸ்வரனை ஜீவனை சுத்திண்டு அதுக்கு மேலே படம் எடுத்துட்டு ஆனந்த கழிப்பில் படம் எடுத்து கூட பிடிச்சி ஆடுறதுன்னு ஒரு அர்த்தம். நாகாபரணம் வைக்கிறது 3 சுற்றி மேலே இருக்கிற மாதிரி நாகாபரணம் வைப்பதுண்டு. இந்த 7 சக்கரம், அதான் 7 சக்கரத்தில் இந்த 6 சக்கரத்துக்கு 3 கண்டங்களாக பிரிச்சிருக்கோமே, அது ஒன்று ஒவ்வொரு சுத்து 3. சஹசிராரத்தில் அரைவாசி, அரை 3, அந்த மாதிரி 2. அதுதான் இதில் சொல்கிறான். 3 கண்டங்களாக பிரிச்சிருக்குன்னு சொன்னோம். முதல்லையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், ஒன்றுலையும் 2 சக்கரங்கள்னு பிரித்து கடைசியில் ஒரு பாதி சஹசிராரம், அது போல் 3 குண்டலினியை போல சுருண்டு வளைந்து இருப்பவள். 111வது நாமா பிசதந்து தனியசியை நமஹா. பிசன தாமரை, தந்து அப்படின்னா நூல், தனியசினா மெல்லிய. ஜீவன் தாமரை தண்டை உடைச்சா உள்ள மெல்லிய நூல் போன்று இருக்கும். அதை போல் அம்பாள் மென்மையாக இருக்கா. குண்டலினி சக்தியில், குண்டலினியிலேருந்து மேலே சக்தியாக பரபரன்னு ஏறுறவ கீழே இறங்கும்போது ரொம்ப மென்மையாக, அதை போல் அம்பாள் மென்மையாக இருக்கா. குளிர்ந்த உருவத்தில் நெகிழ்ந்து இருக்கிறாள். திரும்பி குண்டலினிலே வந்து படுத்துடுறா. அதுதான் இங்கே சொல்கிறது. சாந்தமாக இருக்கிறாள். தாமரை தண்டை உடைச்சா உள்ள மெல்லிய நூல் போல இருக்கும். அதை போல் அம்பாள் வந்து மென்மையாக இருக்காள், குளிர்ந்த உருவத்தில் நெகிழ்ந்து இருக்காள், சாந்தமாக இருக்காள்னு. இதோட 12வது அதிகாரம் முடிகிறது. குண்டலினி அதிகாரம் இதோட நிறைவுற்றது. ஸ்ரீமாத்ரே நமஹா.